Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 1க்காக நியூ மார்க் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஓவராலாக வந்து 12,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸு. இது எப்படி இந்த 12,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக டெட்டுக்கு வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸோடு சேர்த்து. டெட் பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 6,300 MCQஸு. டெட் பேப்பர் 1க்கு வந்து 6,000. ஸோ ஓவராலாக ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் டெட் 1 அண்ட் 2 பார்த்திங்கன்னா 12,300 MCQஸ். அண்ட் ஒரு சில பேர் டெட் பேப்பர் 2க்கு ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியல, இப்போ தான் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ தட் இந்த வீடியோலையுமே நாங்கள் அதையுமே சொல்லிடுறோம். ஆல்ரெடி டெட் பேப்பர் 2 எக்ஸிஸ்டிங் பேட்ச் போயிட்டுருக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஒரு வேளை தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸு, எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்னைக்கு டெஸ்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பார்த்துக்கலாம். அண்ட் 2 பேப்பருமே அவைலபிள், மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸு அண்டு சோஷியல் சயின்ஸு ரெண்டுமே அவைலபிள். ஓகே, பிஃபோர் மூவிங் இன் டு டெட் பேப்பர் 1 அனௌன்ஸ்மெண்ட்டு, டெட்டை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். எப்போ வந்து எக்ஸாம் வரும் அண்ட் அதே மாதிரி டெட்டா இல்லை பிஜிடிஆர்பியா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எப்படி வரும், எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்களுமே பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து டெட் எக்ஸாம் வேண்டாம், நாங்கள் எழுத மாட்டோம், கமெண்ட்ஸில் நம்ம பார்க்குறத தான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு மேலே எழுதுறது வேஸ்ட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் பர்டிகுலர் வேர்டு, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வந்து எழுதலாம், ட்ரை பண்ணலாம், எதுக்காக அப்படின்ற மாதிரியெல்லாம். ஆனால் டெட் எக்ஸாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ ஆஸ்பிரன்ஸ் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எழுதியிருப்பாங்க. அதை நம்மளே பார்ப்போம். யாருமே வந்து சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமை எழுதாமல் விட மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஹெசிடேஷன் மட்டும் இருக்கும். மார்க்ஸ் கம்மியாகும்போது என்னடா எழுதி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டெட் பேப்பர் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், எஸ்ஜிடியாக இருக்கட்டும், சிலபஸ் வந்து ஒன்று தான், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஆனால் அவங்க எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த கேள்விகள் மாறுபடுது, எப்படியெல்லாம் அந்த கேள்விகளோட தன்மை இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டிட்டி, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரீசெண்டாக கூட வந்து பார்த்துருப்பீங்க, எஸ்ஜிடிக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எங்கெங்கே இருந்து இங்கிலீஷ்க்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ தட் நீங்கள் வந்து ப்ராப்பராக டெக்ஸ்ட்டு புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மார்க்ஸை விட அதிகமாகவே ஸ்கோர் பண்ணலாம். அண்டு நான் முதலே சொன்ன மாதிரி கிளாரிஃபிகேஷனுக்காக டெட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன் அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு வரும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இப்போ எஸ்ஜிடிக்கு கூட பார்த்திங்கன்னா 26,000 பேர் எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து கிளியர் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி பிஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டெட் இருக்கணும், பேப்பர் 2 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் வந்து ஜிஓ அந்த மாதிரி வரல. சப்போஸ் எக்ஸாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம எழுதி வைக்க வேண்டியது கட்டாயம். ஸோ டிஆர்பியோட எக்ஸாமில் எழுதி நான் செட்டில் ஆகி ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஸ் யுவர் விஷ், கண்டிப்பாக எழுதணும் அப்படின்ற கம்பல்சரிக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகே, டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டெட் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த சப்ஜெக்ட் நமக்கு வரும்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் அண்டு இவிஎஸ். நம்ம எழுத போகிற டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸாமில் நம்ம எழுதுவோமோ, மார்க் டெஸ்ட்டுன்ற வேர்டோட மீனிங் கரெக்டாக கிளாரிஃபை ஆகிறது இங்கே தான். எப்படி நீங்கள் வந்து ஒரு டெட் பேப்பர் 1 ஒரு எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டோட்டல் வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 வாரங்கள். எவ்ரி சண்டே 6 PM உங்களுக்கு வந்து உங்களோட டெஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடும். இது வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலயமா தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப் அலோகேட் பண்ணி எவ்ரி ஈவினிங் உங்களுக்கு வந்து டெஸ்ட் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th August வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எப்போன்ற இன்ஃபர்மேஷனு லாஸ்ட்டில் தள்ளி போனால் நல்லா இருக்காது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த இன்ஃபோவை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் ஆகும். சிலபஸில் 1st to 8th அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 1st to 10th வரைக்கும் படிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் 9th and 10thலுமே வந்து கவர் ஆகிறது நமக்கு தெரியும். பட்
இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 8th வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 9th and 10th வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, அப்படி கிடையாது. எல்லா ஸ்டாண்டர்டுமே கவர் பண்ணும். ஆனால் 5th to 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லெசன்ஸை கொடுத்துட்டு அதிலிருந்து கேள்விகள் நிறைய இருக்கும். அதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். டியூரேஷன் வந்து 6 months, அதாவது ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஜான்வரி 19th பார்த்தீங்கன்னா உங்களோட 25th டெஸ்ட்டு அன்னைக்கு முடியும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை டெட் வந்து முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ எப்படி நீங்கள் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம முன்னாடியே அந்த ஸ்கெடியூலுக்கு தகுந்தது போல் வாரத்துக்கு 2 டெஸ்ட்டாக வச்சு கூட நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி படிச்சிருந்தால் ரொம்ப சேஃபு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ படித்தாலுமே ரொம்ப ரொம்ப சேஃபு. பெர் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 MCQs. எப்படி நீங்கள் வந்து டெட் எக்ஸாமில் எழுதுவீங்களோ, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த மாடலும் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் மாடலுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜியில் 30 கேள்வி 1 to 30. அதே மாதிரி 31 to 60 வந்து பார்த்திங்கன்னா தமிழ். 31லேருந்து அப்படியே வந்து இங்கிலீஷு. அதுக்கு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவிஎஸும் சயின்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய இவிஎஸும் சயின்ஸும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 150 MCQs வந்து வரும். அண்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸு 150 × 25. 25ன்றது 25 வாரங்கள். ஓவராலாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3750. இதில் இந்த கூற்று காரணங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஆஸ் பர் த டெட் கொஸ்டின் பேப்பர்னே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். எப்படி டெட் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அண்டு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸு அண்டு நீங்கள் படிக்க போகிற டெக்ஸ்ட் புக்ஸு. டெக்ஸ்ட் புக் இல்லாத டெட்டு பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது வந்து அது அவ்வளோ கரெக்டான ஒரு மெத்தடே கிடையாது. டெக்ஸ்ட் புக்கு மஸ்ட்டு. அண்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2012, 2013, 17, 19 அண்டு 2022 and 23 நடந்த ஆல் செஷன்ஸ். இந்த லாஸ்ட் எக்ஸாம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 செஷன்ஸ் நடந்தது. ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 11 செஷன் கிட்ட நடந்தது. இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு OMR ஷீட்டு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா ஓவராலாக 2250 MCQஸ்க்கு வரும் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு உடனே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புறது தான். ஸோ நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 3750 ப்ளஸ் 2250 எல்லாம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 6000 MCQs. அட் தி எண்ட் ஆஃப் தி 25th வீக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6000 கேள்விகளுக்கு கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்கள் பார்க்கணும். பர் வீக் அனுப்பக்கூடிய ஒரு டெஸ்ட்டோட கொஷினும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் மெத்தட் நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணக்கூடிய உங்களோட எக்ஸாமுக்கு. எதுக்காக வந்து இந்த மாதிரி பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம்னா, வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து அனுப்பிடுவாங்க. ஒரு சப்ஜெக்டில். இப்போ சைக்காலஜியா ஃபஸ்ட் யூனிட்டாக இதிலேருந்து இது வரைக்கும், அதே மாதிரி தமிழா ஃபஸ்ட்டு வீக் என்ன ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, மேக்ஸு, இவிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கும் தெரியும், ஒரு ஸ்டாண்டர்டு முடிஞ்சது உடனே தான் அடுத்த ஸ்டாண்டர்டு. இந்த மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகும். இதுக்கு நடுவில் 5th-லேருந்து 8th வரைக்கும் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னு சொன்னால் 5th-லேருந்து 8th வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வருது பேப்பர் 1க்கு. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம். அதில் நீங்களுமே பார்த்துக்கலாம். இப்போ நம்மளே வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ்பிரன்ஸே வந்து அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய போன். எந்தெந்த கேள்விகள் எந்தெந்த பாடத்தில் எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, எந்தெந்த வருஷம்லாம் நடந்திருக்குதோ அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிடிஎஃபாக ஃபார்ம் பண்ணி வித் ஆன்சர்ஸோடு கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் உங்களோட டெஸ்ட் பிடிஎஃப் வந்து இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2ஓட கொஷின் பேப்பர். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இங்கே வந்து இந்த சாம்பிள் கொஷின் பேப்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது டைம் பார்த்திங்கன்னா 3 hours, மார்க்ஸ் வந்து 150க்கு பகுதி 1 குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அப்படின்னு தானே இருக்கும் பேப்பர் 2க்கு சைக்காலஜி. அதே மாதிரி இருக்கும் கொஷின் பேப்பர். இந்த பகுதியில் 30 வினாக்கள் உள்ளன, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 முதல் 30, 31லேருந்து 60 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து. இதை OMRல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங் நாங்கள் வந்து ஒரு 6 o'clock உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிடுவோம். வாட்ஸ்அப்பில் PDF வந்துடும். ஏன் வந்து உங்களுக்கு ஈவினிங் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா PGTRB டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதே மாதிரி டெட் பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்குமே ஒரு செஷன் பார்த்திங்கன்னா PGTRB இருக்குது, டெட்டும் இருக்குது. அதனால தான் வந்து ஈவினிங்கில் வந்து டெட் பேப்பர் 1 வந்து கொடுத்துட்ருக்கோம். 6 மணிக்கு வந்ததுன்னு சொன்னால் நீங்களுமே உங்களோட டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு 6 to 9 இல்லை 6 to 8:30க்கு இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதி பார்க்கணும். பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு OMR ஷீட்டை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது வந்து ஒர்க்கிங் ஸ்டாஃபு நான் ஒர்க்கிங் ஸ்டாஃபு அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணால் வந்து உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி PDFஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஆஃப்லைன் டெஸ்ட்டோட ஸ்பெஷலே இது தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு 30 கேள்விகள் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ரீடெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியாது. அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டு நமக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா வரப்போகிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா நமக்கு CBT மாடியூல் கிடையாது. OMR ஷீட்ஸில் தான் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம OMRல ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் மெத்தடாக இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து UGTRBயாக இருக்கட்டும், SGTயாக இருக்கட்டும், BO எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட் வந்து அப்படி தான். எந்த எக்ஸாம் எப்படி கேட்குறாங்களோ அதன்படி தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தேவையில்லாமல் ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எழுதி அது வந்து அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லைங்களா. அதனால் OMR வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பெய்டு பேட்சோட ஃபீஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓவரால் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1799 கோட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா த்ரூ UPI பேமெண்ட் மெத்தட் தான். கூகுள் பே, ஃபோன்பே ஆர் பேடிஎம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அதுலேயுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ வாட்ஸ்அப்பு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்புவீங்க. அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக அனுப்பிடுவாங்க. ஃபுல் PDFஸுமே வந்துடும். ஓவராலாக நடந்த செஷன்ஸோட கொஸ்டின்ஸு அண்ட் ஆன்சர்ஸு ரெண்டும் வந்துடும். அதே மாதிரி OMR ஷீட் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா நாளையிலேருந்தே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சாட்டர்டே நாளைக்கு மார்னிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 1 வீக் வந்து நமக்கு டைம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு திருப்பி பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை ரெடி பண்ணிக்கலாம். அண்டு பேப்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ தட் ஈஸி உங்களுக்கு கொஞ்சம் என்ன தான் நமக்கு கொஞ்சம் டச் விட்டுருந்தாலுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாகவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களோட புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும். அப்படி இல்லை எங்ககிட்ட வெளியில் பிள்ளைங்கக்கிட்டலாம் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நெட் சோர்ஸையுமே யூஸ் பண்ணலாம். TN புக்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்கள் எந்த புக்கு கேட்குறீங்களோ அந்த புக்கு உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் படிக்கலாம். அதுதான் சேஃபஸ்ட்டு மெத்தடு. அண்ட் தென் எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு PDF, ஆன்சர் PDF, அடுத்த வாரத்தோட டெஸ்ட்டு ஸ்கெடியூல். சரிங்களா, இப்போ இந்த வாரம் டெஸ்ட்டு முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்துக்கு என்ன ஸ்கெடியூலோ அதையுமே இந்த வாரமே வந்து நம்ம அனுப்பிடுவோம். அதுதான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நியூ மார்க் டெஸ்ட்டு டெட் பேப்பர் 1ஓட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். நாளையிலேருந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கால் பண்ணி நான் என்னென்ன மெத்தட்ஸை சொன்னனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் டெஸ்ட் அண்ட் ஆல் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.
அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.